Today we are going to continue the lesson Outbreak of World War I and its aftermath. We are already seen about the races for colonies and emergence of Japan, colonialism impact on Africa and causes. Now we are going to continue the causes and result of the First World War. Treaty of Versailles and its preventions. Dear students, listen carefully. Take your book, page number 5. Take a pen or pencil. Mark the important one words and book back questions. Listen carefully. Courses of the war. Courses அப்படின்னா ஈவெண்ட்ஸ், இந்த இடத்துல வார் எப்படிலாம் நடக்குது அப்படின்றது தான் கோர்சஸ் ஆஃப் த வார். 2 வார்னிங் கேம்ப்ஸ் சென்ட்ரல் பவர். ஆல்ரெடி நம்ம காசஸ்லேயே பார்த்துருக்கோம். வேர்ல்டுலே 2ஆக டிவைட் ஆகியிருக்காங்க. ஒரு கண்ட்ரி பேர், ஒரு இது பேர் சென்ட்ரல் பவர், ஒரு குரூப் பேர் சென்ட்ரல் பவர், அனதர் குரூப் இஸ் கால் த அலைடு பவர். அந்த சென்ட்ரல் பவரை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் வந்து ஜெர்மனியோட சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் தான் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பவர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். The warning nations were divided into 2. The central power consists of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. சென்ட்ரல் பவர் அப்படின்ற குரூப்பில் எந்தெந்த நாடுகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, துருக்கி அண்ட் பல்கேரியா இவங்கெல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இட்டாலி வந்து இவங்களோட ஜாயின்ட் இருந்தாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிட்டாங்க. இட்டாலி விச் வாஸ் த ஏர்லியர் வித் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா ஹேட் ஏ லெஃப்ட். கொஞ்ச நாள் இட்டாலியும் இவங்களோட இருந்தாங்க, ஜாயினாக இருந்தாங்க, சென்ட்ரல் பவரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஏன் லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஹர் அட்டெம்ப்ட் டு ரெக்கவர் ட்ரென்டினோ இன் த நார்த் ஈஸ்ட் இட்டாலி. நார்த் ஈஸ்ட் பகுதியில் ட்ரென்டினோ அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் இட்டாலியன் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. வேர் இட்டாலியன் லிவ்ட் இன் மெஜாரிட்டி. எந்த பிளேஸில்? ட்ரென்டினோ அப்படின்ற பிளேஸில் இட்டாலியன் மெஜாரிட்டியாக வசிச்சிட்ருக்காங்க. பட் ரிமைண்ட் ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. அண்ட் ரிமைனிங் இருக்கிற பிளேஸில் தான் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருக்காங்க. ஆனால் இதோட ரூல் ஆக்குபேஷன் ஃபுல்லாக, இதோட கவர்மெண்ட் ஃபுல்லாக யார் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரி தான் இந்த ட்ரென்டினோ அப்படின்ற இடத்த நடத்துகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக யார் இருக்காங்க? இட்டாலியன்ஸ் லீவ் பண்ணுறாங்க. இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணல? வாஸ் நாட் சப்போர்ட்டட் பை ஜெர்மனி. இட்டாலியன் பீப்புள் வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு இண்டிபெண்ட் கொடுக்கல. யார்? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, ஜெர்மனியும் சப்போர்ட் பண்ணல. அதனால இந்த குரூப்பில் இருந்து, சென்ட்ரல் பவரில் இருந்து யார் லெஃப்ட் ஆகிடுறாங்க? இட்டாலி லெஃப்ட் ஆகிடுறாங்க. இட்டாலி ரிமைண்ட் எ நியூட்ரல் கண்ட்ரி when the war broke out. அதனால் அப்போ அந்த வார் முடிகிற வரைய இட்டாலி எப்படி இருக்காங்க? ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அப்படின்னா ஒரு நடுநிலைமையான கண்ட்ரி, எந்த குரூப்போட சேராமல் இருக்காங்க. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். இருந்தாலும் நம்மளும் வாரில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் நம்ம இழந்த பகுதியான நார்த் ஈஸ்ட் அந்த ட்ரென்டினோ பகுதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை உருவாகுது. அதனால் என்ன செய்கிறாங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி சைன் த சீக்ரெட் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் இன் ஏப்ரல் 1915. அதனால் இவங்க தன்னோட இழந்த பகுதியை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரோட போய் ஜாயின் பண்ணுறாங்க? இந்த குரூப் வந்து அலைடு குரூப். ஜெர்மனி தான் சென்ட்ரல் பவர், இவங்க என்ன குரூப்பு? அலைடு குரூப். இந்த குரூப்போட போய் இட்டாலி ஜாயின் பண்ணுது. ஒரு சீக்ரெட் ட்ரீட்டினாலே என்னது? ஒரு உடன்படிக்கை. லண்டன் அப்படின்ற இடத்துல ட்ரீட்டியில் சைன் பண்ணுறதுனால இந்த உடன்படிக்கை பேர் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். இதில் எப்போ சைன் பண்ணுறாங்க? ஏப்ரல் 1915. பை
which Italy agreed to enter the war against the central power in return for his territory after the war. அதனால இட்டாலி என்ன செய்யுது, சென்ட்ரல் பவர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணோன்னா சென்ட்ரல் பவரோட சண்டை போட்டோம்னா நம்ம இழந்த பகுதி நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெடி ஆகுறாங்க, வாருக்கு ரெடி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு குரூப் பேர் என்ன பார்த்தோம், சென்ட்ரல் பவர். நெக்ஸ்ட் குரூப் பேர் அலைஸ். நெக்ஸ்ட் குரூப் பேர் என்னது, அலைஸ். இவங்க தான் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தான் என்னது, அலைஸ் குரூப். இதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா 9 ஸ்டேட்ஸ் தட் அப்போஸ்டு த சென்ட்ரல் பவர். 9 ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் பவர் என்ன செய்யுது, அந்த ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரியை எதுக்கு. இந்த 9 ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு பார்ப்போம். ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமானியா அண்ட் கிரீஸ். இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுற அந்த குரூப் பேர் தான் அலைஸ் பவர். ரொமேனியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர் வார் ஆன் த சென்ட்ரல் பவர் இன் 1916 and 1917. என்ன ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து ஜெர்மனியை வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா ரொமேனியா அண்ட் கிரீஸ். அவங்க வந்து 1916-17 என்ன செய்கிறாங்க, ரெஸ்பெக்டிவ்லி பட் பிளேட் த லிட்டில் பார்ட் இன் த வார். ஒரு சின்ன பிளேஸில் ஒரு சின்ன சண்டை தான் ரொமேனியாவும் கிரீஸும் சென்ட்ரல் பவரோட மோதுறாங்க. பட் மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் wanted their country to remain the neutral, and so in the first 3 years the United States gave only a moral support and valuable material aid to Britain and France. 1916-17 ரொமேனியாவும் கிரீஸும் ஒரு சின்ன போர் தான் யார் மேலே இருக்குது, சென்ட்ரல் பவர் மேலே இருக்குது. அண்ட் அமெரிக்கன் USA அவங்க வந்து ஒரு வல்லரசு நாடு, இவங்களும் எப்படி இருக்காங்க, நியூட்ரல் கண்ட்ரீஸாக தான். ஃபஸ்ட்டு இந்த வார் நடந்த ஒரு 3 வருஷம் இவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்லி மாரல் சப்போர்ட் ஃபார் த வேல்யூபிள் மெட்டீரியல். தனக்கு அவங்களுக்கு யாருக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ், அந்த போருக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் 2 குரூப் ஆஃப் கண்ட்ரி. ஃபஸ்ட் குரூப் என்ன பார்த்தோம், சென்ட்ரல் பவர். Who were joined the central power nations? Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. And who were joined the allied nation? 9 states joined the allied nations. Russia, France, Britain, Italy, United States, Belgium, Serbia, Romania and Greece. They are joined the allied nation. இப்படி 2 என்ன செய்யுது, வேர்ல்டே டிவைட் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே வார் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். தசர் ஆப்ரேட்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தசர் நிக்கோலஸ் டூ அப்படின்றவர் ஒரு ரஷ்யன் பிரசிடெண்ட். இவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு வந்து என்ன இருக்கணும், அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. Sir Nicholas II of Russia succeeded to the power that they meet together to bring out the universal peace. இவங்க இருக்கணும், வேர்ல்டில் இருக்க எல்லா இடத்துலையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். எங்களுக்கு என்ன தேவையில்லை, வார் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. Response to peace conference was held at The Hague in Holland in 1899 and 1907 but in vain. அப்படியும் 2 தடவை அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ், அமைதி உடன்படிக்கை, அமைதி மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 1899 த ஹேக் அப்படின்ற இடத்துல நடக்குது. அது எங்கே இருக்குன்னா ஹாலாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. செகண்ட் டைமு 1907 திரும்பவும் ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் அமைக்கிறாரு அதே பிளேஸில், ஹேக் இன் ஹாலாண்டில். பட் இன் வெயின். ஆனால் 2மே என்னவாயிருக்கு, டிஃபீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ராண்ட். வார் இன் வெஸ்டர்ன் சைடும் ஃப்ரெஞ்சையும் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க,
ஜெர்மனி தாக்குதல் பண்ணுறாங்க. அதான் வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ராண்ட் அப்படின்றது. Germany steamrolled and smashed the resistance of the people of Belgium. ஜெர்மனி ஃபர்ஸ்ட் வந்து யாரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டீம் ரோல்டு ஸ்மாஷ்டு அப்படின்னா ரொம்ப கொடுமையாக வெஸ்டர்ன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய பெல்ஜியம் அப்படின்ற ஒரு சிட்டியை தான் தாக்குறாங்க. ஆன் தி சைட் ஆஃப் தி அலைஸ் the burden of the fighting fell on the French army. இவங்களோட தாக்குதலுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, ஈடு கொடுக்க முடியல, ஃப்ரெஞ்ச் ஆர்மியால் ஈடு கொடுக்க முடியல. வித்தின் த மந்த் ஆஃப் பாரிஸ் சீம்டு ஆல்மோஸ்ட் டூம்டு. என்ன செய்தான் அந்த பாரிஸ், அந்த ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய பாரிஸ் நகரமே என்னவாகுது, டிஸ்ட்ராய் ஆகுது. டூம்டு அப்படின்னா டிஸ்ட்ராய் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு என்னவாகுது, அழிய தொடங்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நடக்கக்கூடிய ஒரு போர். வெஸ்டர்ன் சைடு வந்து ஜெர்மனி தாக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் அண்ட் மர்ன். ஃபஸ்ட் அடுத்து எந்த பிளேஸை தாக்குறாங்க, டென்னன்பர்க் அப்படின்ற ஒரு இடத்தையும் மர்ன் அப்படின்ற இடத்துலையும் போர் நடக்குது. எங்கே போர் நடக்குதுன்னா ரஷ்யாவில் நடக்குது. மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன்வைடட் ஈஸ்ட் பெர்ஷியா. என்ன செய்கிறாங்க, ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து ஈஸ்ட் பெர்ஷியாவை தாக்குறாங்க. ஜெர்மனி டிஃபீட்டட் தம் டிசீஸ்விலி. ஜெர்மனி வந்து அதில் படு தோல்வி, பயங்கரமான தோல்வி நடக்குது. அண்ட் த பேட்டில் ஆஃப் மர்ன் ஏர்லி செப்டம்பர் 1914 த ஃப்ரெஞ்ச் சக்சீடட் இன் த புஷிங் back the Germans. The Paris was the saved. The Battle of Marne is a memorable for the Trench warfare. என்ன செய்கிறாங்க, பேட்டில் ஆஃப் மர்ன் அப்படின்ற பிளேஸ், இந்த பேட்டில் ஆஃப் மர்ன் அப்படின்ற பிளேஸை வந்து 1914 வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஜெர்மனி. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்தான், அவங்கள ஜெர்மனியை வந்து தாக்குதல் பண்ணி தன்னோட பிளேஸு பாரிஸை வந்து என்ன செய்யுது, சேவ் பண்ணி வச்சுக்கிடுது. அது எந்த போர் மூலமாக அப்படின்னா ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர். அந்த வாருக்கு பேர் ஸ்ட்ரெஞ்ச். பதுங்கு குழியில் இருந்து போர் நடக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர். இது இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. The Battle of Marne is memorable for Trench warfare. பதுங்கு குழியில் இருந்து என்ன செய்கிறாங்க, போர் தொடுக்கிறாங்க. அதை தான் மான் அப்படின்ற இடத்துல கூடிய நடந்த ஒரு போர். அப்படி தன்னோட ஃப்ரெஞ்ச் வந்து தன்னோட சிட்டியான பாரிஸ் நகரத்தை ஜெர்மனிகிட்ட இருந்து என்ன செய்கிறாங்க, காத்துக்கிறாங்க. கீழே பாருங்கள், ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னா பதுங்கு, ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, அந்த ட்ரூப்ஸ், ஒரு ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து உள்ளே இறங்கி அவங்கள வந்து சேஃப் பண்ணிக்கிட்டும் அவங்கள வந்து என்ன செய்கிறது, எனிமீஸை வந்து தாக்குதல் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஞ்ச் வார்ஃபேர். பதுங்கு குழி போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெச் அப்படின்னாலே என்ன செய்கிறோம், குழி அப்படின்னு பேர். ஸ்ட்ரெச் ஆர் டிச்சஸ் டியூக் பை த ட்ரிப்ஸ் enabled the soldiers to safely stand and protect themselves from enemy fire. என்ன செய்கிறாங்க, தன்னோட படைகளை வந்து தன்னையும் காப்பாற்றிக்கணும், எனிமீஸையும் என்ன செய்யணும், ஷூட் பண்ணணும். எனிமீஸ்டையும் என்ன செய்யணும், நம்ம தன்னையும் காப்பாற்றிக்கணும், எனிமியையும் என்ன செய்யணும், நம்ம விடக்கூடாது. அதுக்காக ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி தோண்டி என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் அதுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. அந்த குழி எப்படி இருக்குமா, ஜிக்ஸாக்காக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஞ்ச், ஒரு லைன், அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. த மெயின் லைன் ஃபார் ஸ்ட்ரெச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர் and to the rad by the series for linking stretch through food, ammunitions, fresh troops, mail and order were delivered. என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அம்யூனிஷன்ஸ், அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ், அந்த கருவிகள், போர் உபகரணங்கள் கொடுக்கறது, ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், ஒருத்தர் வந்து டயர்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு ட்ரூப்ஸ் வந்து உள்ளே நுழையிறது, மெயில் அப்படின்னு தகவல் கொடுக்கறது,
ஆர்டர், இப்போ வந்து வேலை செய்யலாம், இப்போ வந்து அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறது எல்லாமே எந்த இதுக்குள்ளே நடக்கும், அந்த ஸ்ட்ரென்ச் லைனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு பதுங்கு குழி மாதிரி இருக்கும், அந்த லைனுக்குள்ளேயே இருக்கும். அதை பேர் தான் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர். இதில் இந்த ஸ்ட்ரென்ச் வார் மூலமாக தான் ரஷ்யா தன்னோட பாரிஸ் அப்படின்ற, ஃப்ரெஞ்சு தன்னோட பாரிஸ் அப்படின்ற ஒரு சிட்டியை காப்பாற்றிக்கிடுச்சு. உங்களோட 4th 2 மார்க் கொஷின் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் டு யூ நோ ஆஃப் ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர், வாட் டு யூ நோ ஆஃப் ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீ 4th 2 மார்க்கில் நீ எழுதணும். இந்த ஒரு ஸ்மால் பேராகிராஃபை மார்க் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ நோ ஆஃப் ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, the trench warfare, trenches are ditches dug by the troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. The main lines of trenches were connected to each other and to the rear by the series linked trenches through with food, ammunition, fresh troops, mail and orders were டெலிவர்டு அப்படின்ற இந்த பேராகிராஃபை எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் அந்த ஆர்மிஸில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லோரும் உள்ளே இறங்கிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு லைன் நேராக என்ன செய்யும், ஒரு லைன் போகும். அந்த லைன் வழியாக அவங்களுக்கு தேவையான கருவிகள், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான என்ன கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இன்னொரு ஆர்மிஸ் அந்த மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் வந்து வந்துக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. இதை தான் ஸ்ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நடந்துச்சுன்னா மர்ன், பேட்டில் ஆஃப் மர்ன் அப்படின்ற இடத்துல நடந்தக்கூடிய ஒரு போர். நெக்ஸ்ட் எங்கே போர் நடக்குது, பேட்டில் ஆஃப் வேர்டன் அப்படின்ற இடத்துல போர் நடக்குது. பிட்வீன் பிப்ரவரி அண்ட் ஜூலை 1916 த ஜெர்மன் அட்டாக்டு வெர்டன் அப்படின்றது ஒரு ஃபோர்ட், ஃபேமஸான ஃபோர்ட்ரஸ் அப்படின்றது வந்து ஒரு கோட்டை இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெர்டன் அப்படின்றது. இங்கே யார் இருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் லைன் இருக்குது. இந்த 5 month பேட்டில் ஆஃப் வெர்டன் 2 million men took part and half of them were killed. இதில் வந்து எத்தனை மந்த்து நடக்குது, 5 month அந்த பேட்டில் வெர்டன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 2 million மென்ஸ் வந்து இதில் என்ன செஞ்சுருக்காங்க, half of them வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கில் பண்ணப்பட்டிருக்காங்க. த பிரிட்டிஷ் அஃபென்சிவ் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன் அக்கியர் த நியர் த ரிவர் சோம். அடுத்து பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யுது, ஒரு ரிவர் சோம் அப்படின்ற இடத்துல இவங்களை அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. த பிரிட்டிஷ் அஃபென்ஸ்டு வந்து எதில் வந்து ஜெர்மனை அஃபெக்ட் பண்ணுறாங்க, ரிவர் சோம் அப்படின்ற இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க. இன் திஸ் 4 month பேட்டில் ஆஃப் சோம் பிரிட்டன் லாஸ்ட் 20,000 men ஆஃப் த ஃபஸ்ட் டே. அந்த ரிவர் ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் எந்த இடத்துல போர் நடக்குதுன்னா ரிவர் சோம்ன்ற இடத்துல 4 months நடக்குது. இதில் பிரிட்டன் வந்து எத்தனை பேரை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, 20,000 பீப்புள்ஸ் மக்கள் வந்து இறந்துருக்காங்க ஒரே நாளில், ஃபஸ்ட்டு டேவே. த பேட்டில் ஆஃப் வெர்டன் ஹவெவர் டிசைடட் த ஃபார்ச்சுனேட்ஸ் ஆஃப் த வார் ஃபேவர் ஆஃப் த அலைஸ். இது மூலமாக இந்த வார் வந்து யாருக்கு ஃபேவராக அலைஞ்சா, அலைடு குரூப்புக்கு ஒரு ஃபேவராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வார் இன் ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரண்ட். என்ன பார்க்குது, ஈஸ்டர்ன் பக்கம் கிழக்கத்திய பக்கம் நடக்கக்கூடிய போரும் அண்டு ரஷ்யாவுள்ள எல்லைகளை தாக்குறதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன் த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் த ஆஸ்ட்ரியன். என்ன செய்யுது, ஈஸ்டர்ன் பக்கம் ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து என்னவாகுது, திரும்ப தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. பட் த ரஷ்யன் வேர் டர்ன் டிஃபீட்டட் பை ஜெர்மனி. ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்துக்கிட்டே இருக்குது, அதில் ரஷ்யா வந்து தோத்துருது. பட் ரஷ்யா வந்து திரும்ப யாரை போய் அட்டாக் பண்ணுறாங்க, ஜெர்மனியை அட்டாக் பண்ணுறாங்க. ஜெர்மனி ஹேட் த ஒஸ்ட் ட்ரைன்ட் அண்ட் எபிள்டு ஆர்மி அண்ட் தர்ஃபோர் ரஷ்யன் லாஸஸ் வேர் த கிரேட்டஸ்ட். இதில் வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யனை தோற்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் தோற்கடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யன்ட்ட தேவையான அந்த ட்ரைன்ட்னா என்னது, நல்ல ஒரு ட்ரைன்டு பர்சன் ட்ரூப்ஸ் வந்து இல்லை, நல்ல படைகள் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் இவங்க வந்து
ரஷ்யா வந்து தோல்வியை அடையுது. இன் 1917 Tsarist regime in Russia was overthrown in a revolution. Russia wanted the peace and consequently it signed the Treaty of Brest-Litovsk 3rd March 1918 வித் ஜெர்மனி. இதில் என்னவாகுது, ரஷ்யா வந்து 1917 சரிஸ்ட் ரெஜிமெண்ட் அப்படின்றவங்களோட உடன்படிக்கையின்படி இவங்க என்ன செய்கிறாங்க, எங்களை விட்டுருங்க, ரஷ்யா வந்து என்னோடய படையை விட்டுருங்க, நாங்கள் வந்து ரிட்டன் வந்துடுறோம், எங்கள் நாட்டுக்கு திரும்ப வந்துடுறோம், ஏன்னா எங்களுக்கு அமைதி தான் வேணும் அப்படின்னு போரில் இருந்து என்ன செய்கிறாங்க, வெளிவந்துடுறாங்க. அதுக்கு என்ன உடன்படிக்கை ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்கன்னா பிரெஸ்ட் லிட்வாக்ஸ் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை மூலமாக இவங்க வெளியே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மைனர் த்ரெட்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். மைனர் த்ரெட்ஸ் சின்ன சின்ன என்ன வருது, ஒரு த்ரெடன், ஒரு மிரட்டல்கள் வந்து ஈஸ்டர்ன் சைடு நடக்குது. துர்க்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர். ஃபஸ்ட்டு துர்க்கி வந்து எந்த பக்கம் இருக்குது, சென்ட்ரல் பவரில் இருக்குது. துர்க்கி மீட் வித் இனிஷியல் சக்ஸஸ் அண்ட் அலைஸ் சஃபர்ட் த ரிசர்வ் and particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately Turkey was defeated. டர்க்கி வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பவரில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அலைடை வந்து சஃபர்டு பண்ணாலும் மெசபடோமியா கலிஃபோலி அப்படின்ற இடத்த ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருந்துச்சு, வின் பண்ணி வச்சுருந்துச்சு, விக்ட்ரியாக இருந்துச்சு டர்க்கி. ஆனால் அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிருச்சு. The Turks tried to attack the Suez Canal but were repulsed. Britain attacked the Turkey in Iraq and later in Palestine and Syria. ஃபஸ்ட்டு வந்து சூயஸ் கேனலை வந்து டர்க்கி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்து பிரிட்டன் வந்து டர்க்கியில் இருக்கக்கூடிய ஈராக் அண்டு லேட்டர் பாலஸ்டீன், சிரியா அப்படின்ற இடத்த பிரிட்டன் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு சின்ன சின்ன த்ரெட்டன்ஸாக எங்கே நடக்குது, மிடில் இந்த ஃபார் ஈஸ்ட், தூரக்கிழக்கு நாடுகள். அடுத்து தூரக்கிழக்கு நாடுகளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சைனா ஆல்சோ ஜாயின் த அலைஸ். சைனா வந்து யாரோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அலைஸ்டு குரூப்போடு இருந்தாங்க. ஜப்பான் வாஸ் ஏபிள் டு கேப்சர் த ப்ரொவின்சஸ் ஆஃப் கியாச்சு கிவன் பை த ஜெர்மன் டு கியாச்சு. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, ஜெர்மன் டு சைனா இந்த ப்ரொவின்சஸ் ஆஃப் சான்டங் என்ன செய்து, இந்த கியாச்சு அப்படின்ற பகுதி வந்து சைனாவில் இருக்கக்கூடிய பகுதி, இதை வந்து ஜெர்மன் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் சைனாவில் இருக்கக்கூடிய ப்ரொவின்சஸ் ஒரு மாகாணம் தான் ஷான்டங், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்னா ஜப்பான் நினைக்கிறாங்க. தேர் வாஸ் நோ வார் இன் த ஃபார் ஈஸ்ட். அப்போ இங்கே சண்டையே எதுவும் இல்லை. ஜப்பான் மேட் யூஸ் டு அக்கேஷன் threaten China into ceding the valuable concession and privileges. என்ன செய்யுது, ஜப்பான் வந்து சைனாவை சும்மா மிரட்டுது, என்னது தன்னோட உங்களோட பகுதியை நான் கேப்சர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுது. அவ்வளோதான், இந்த இடத்துல வார் நடக்கலை. நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பால்கன்ஸ். அடுத்து பால்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பால்கன் கண்ட்ரீஸில் என்ன நடக்குதுன்னா, ஆஸ்ட்ரியா ஜெர்மன் ஆர்மி கோஆர்டினேஷன் வித் பல்கேரியா கிரஸ்ட் செர்பியா. ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து எந்த கண்ட்ரி எதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, வித் பல்கேரியா இவங்களோட சேர்ந்து செர்பியா அப்படின்ற ஒரு நேஷனை அட்டாக் பண்ணுறாங்க. செர்பியா கேம் அண்டர் த ஜெர்மன் ரூல். செர்பியாவை கேப்சர் பண்ணி அதையும் ஜெர்மன் வந்து ரூல் பண்ணுது. ரொமேனியா வாட்ச்டு த கோர்சஸ் ஆஃப் த வார் அண்ட் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின் த அலைஸ். இதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கா, ரொமேனியா வந்து பார்த்துக்கிட்டே இருந்து 1916 யாரோட ஜாயின் பண்ணுறாங்க, அலைஸோட ஜாயின் பண்ணுறாங்க. ரொமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் த ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ரொமேனியாவும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆக்குபேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ்க்கு நடந்த நிலைமை, விதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜெர்மனியோட காலனிஸ் எல்லாம் ஆஃப்ரிக்காவையும் கேப்சர் பண்ணி ஜெர்மனி வச்சுருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் ஜெர்மனி கொடுக்கல. அதனால அந்த பகுதியை யாரும் கேப்சர் பண்ணிக்கிறா, அலைஸ் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. The German colonies in Western and Eastern Africa were also attacked by the
அலைஸ் என்ன செய்யுது, ஜெர்மனோட காலனிஸ் வந்து ஆப்ரிக்காவில் இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்ரிக்காவில் இருக்க பீப்புளுக்கு ஃபுல் சப்போர்ட் யார் கொடுக்கணும், ஜெர்மனி கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. அதனால இந்த ஆப்ரிக்காவை யார் அட்டாக் பண்ணுறா, அலைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிறது. அட் திஸ் காலனிஸ் வேர் குவைட் ஃபார் ஃப்ரம் ஜெர்மனி. அப்படி அட்டாக் பண்ணும்போது ஜெர்மனி எப்படி இருக்கான், ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. தே குட் நாட் ரிசீவ் எனி இமீடியட் ஹெல்ப் அண்ட் தர்ஃபோர் சரண்டர் த அலைஸ். இப்போ ஜெர்மனி வந்து ஆப்ரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அப்படி எதுவுமே பண்ணாததுனால இந்த ஆப்ரிக்கா ஃபுல்லாக யார் எடுத்துக்கிறாங்க, அலைடு குரூப் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் அன்ஸ்லாட். என்ன செய்கிறாங்க, இட்டாலி வந்து அலைஸ் குரூப் பக்கம் எப்படி போகுது. இட்டாலி ஃபார்மலி ஜாயின்டு த அலைஸ் இன் வார் இன் மே 1916. இட்டாலி வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனியோட இருந்துச்சு. அப்புறம் ட்ரென்டினோ அப்படின்ற பிளேஸ் வேணுன்றதுக்காக பிரிட்டன் ஃப்ரான்ஸோட சேர்ந்து ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம். அது எப்போ ஜாயின் பண்ணாங்க, 1916. இட்டாலியன் வேர் ஃபைட்டிங் வித் த ஆஸ்ட்ரியன் அண்ட் கண்டினியூட் சஸ்டென்சன் த ரெசிஸ்டன்ஸ். திரும்ப திரும்ப என்ன செய்யுது, கண்டினியூஸாக ஆஸ்ட்ரியாவோட போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பட் வென் த ஜெர்மன் கேம் டு ஆஸ்ட்ரியா ஹெல்ப் த இட்டாலி வாஸ் கொலைப்டு. இந்த ஆஸ்ட்ரியாவோட ஜெர்மனி வந்து என்ன, இட்டாலி வந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இட்டாலி ஒரு கொலாப்ஸ்டு என்னவாயிடுது, இதில் டிஃபீட் ஆயிடுது. லாஸ்ட் ஒன் சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். கடைசியாக யார் வந்து வின் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பவர் ஜெர்மனிஸ் வந்து விக்ட்ரி ஆகிற நிலைமைக்கு வர்றாங்க. த சென்ட்ரல் பவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பெல்ஜியம் அண்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட், போலாண்ட், செர்பியா அண்ட் ரொமேனியா. என்ன செய்யுது, விக்ட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடையுது. யார், சென்ட்ரல் பவர், ஜெர்மனி தான் சென்ட்ரல் பவர். எந்தெந்த பகுதியை கேப்சர் பண்ணியிருக்காங்க, பெல்ஜியம், அடுத்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட், அடுத்து போலாண்ட், செர்பியா அண்ட் ரொமேனியா இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கு. தி எபி சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ராண்ட் அண்ட் த சீஸ். திரும்ப வந்து ஒரு மைய இடம், போருக்கான ஒரு மைய இடம் அப்படின்னு சொல்லணும்ல, அது எங்கே நடக்குது அப்படின்னா கடலுக்குள்ளே நடக்குது, போர் நடக்குது. அஸ் த அலைஸ் கண்ட்ரோல் த சீ ரூட்ஸ், அலைடு பவர் அண்ட் பிரிட்டிஷ் என்ன செய்யுது, தன்னோட சீ ரூட்ஸ் கடல் படையை என்ன செய்யுது, வளர்க்குது. தி கட் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் மெட்டீரியல் ரீச்சிங் த சென்ட்ரல் பவர். இப்போ என்ன செய்கிறாங்க, அலைடு நேஷன் சென்ட்ரல் பவர் ஜெர்மனி வந்து கடலுக்குள்ளேயும் என்ன செய்கிறாங்க, கடல் எல்லை பகுதியிலையும் என்ன செய்கிறாங்க, போர் புரியறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அலைடு அந்த பிரிட்டன் என்ன செய்யுது, தன்னோட புத்திசாலித்தியில் இந்த ஜெர்மனிக்கு தேவையான பொருட்கள்லாம், ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அம்யூஷனாக இருந்தாலும் சரி, மிலிட்ரி ட்ரிப்ஸாக இருந்தாலும் சரி, எதுனாலும் என்ன கிடைக்கும், கடல் வழியாக பயணம் செஞ்சு தான் ஜெர்மனிக்கு போய் சேரணும். அந்த பகுதியை என்ன செய்யுது, அலைடு வந்து போர் புரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யார், அலைடு. இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா உமன் அண்ட் சில்ட்ரன் சஃபர்டு ஃப்ரம் ஹங்கர் அண்ட் ப்ரைவஷன்ஸ். என்ன செய்யுது, இதனால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யார், ஜெர்மனி பீப்புளும் ஆஸ்ட்ரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளும் தான். உமன்ஸும் சில்ட்ரனும் தான் எதில் சஃபர் ஆகுறாங்க, உணவு கிடைக்காம பசியில் என்ன செய்கிறாங்க, வாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர். உடனே ஜெர்மனி என்ன செய்யுது, எதன் மூலமாக தாக்குதல் நடக்குது, இங்கிலாண்டை ஏர்னா என்னது, வான்வெளி தாக்குதல் நடக்குது. பாம்ஸ் வேர் த்ரூன் ஆன் லண்டன் அண்டு பிளேசஸ் வேர் தேர் வேர் மேஜர் ஃபேக்ட்ரிஸை பாம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வான்வெளி தாக்குதல், லண்டன் நகரத்தை, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லண்டனை தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் த டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். ஏரோப்ளைன்ஸ் மூலமாக பாம் பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த ஜெர்மன் இன்ட்ரடியூஸ் த பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைட் ஆஃப் த ரெஸ்டோர் டு இட்ஸ் யூஸ். என்ன செய்யுது, ஜெர்மன் பீப்புள் வந்து தன்னோட வெடிகுண்டுகள், அந்த மருந்துக, அந்த பாம்ஸில் வந்து என்ன வைக்கிறாங்களா, பாய்சன் கேஸ், விஷவாயுகளை நிரப்பி அதை வந்து வெடிக்க விடுறாங்க. அதனால் நிறைய சிவிலியன் பாப்புலேஷன், சாதாரண குடிமக்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் இறந்து போயிடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க, நிறைய பீப்புள்ஸை கில் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு
naval battles and America entry into war. 1914 வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவரை அமெரிக்கா வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. 1916 தான் இந்த வாருக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அமெரிக்கா வந்து 1916 நேவல் பேட்டில் கடலில் தான் என்ன செய்யுது, போர் வருது. பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட் ஃபஸ்ட்டு எந்த இடத்த தாக்குதல் பண்ணுறாங்கன்னா 1916 பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட் ஹேட் டேக்கன் பிளேஸ் இன் த நார்த் சீயில் பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட் அப்படின்ற இடத்துல தான் போர் நடக்குது. த பிரிட்டிஷ் ஓன் த பேட்டில். இதில் யார் வின் பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் வின் பண்ணிடுறாங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் த சப்மரைன் வார்ஃபேர் அண்ட் தர் cruiser went roaming out about the interfering with the shipping of the allies. என்ன செய்யுது, திடீர்னு ஜெர்மனி வந்து தன்னோட நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் வார் அப்படின்றது நீர்மூழ்கி கப்பல்களில் என்ன செய்யுது, ரோம் பண்ண வைக்கிது. எல்லா படைகளையும் எல்லா கப்பல்களையும் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களையும் அழிக்க விடுது. இது அந்த ஜெர்மனியோட கப்பல்கள். ஒன் ஆஃப் திஸ் was the famous M10 which bombed மெட்ராஸ். ஃபஸ்ட்டு வந்து எந்த கப்பலை வந்து அழிச்ச ரொம்ப ஃபேமஸான கப்பல் பேர் தான் M10. அது வந்து பர்ம்பர்ட் ஆகிடுது, மெட்ராஸில் பர்ம்பர்ட் ஆகிடுது, அழிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஆஸ் எ கவுண்டர் மெஷர் த பிளாக்கேட் த ஜெர்மன் proclaimed in January 1917 that they would sink even the neutral ships in certain waters. இவங்க ஜெர்மனி வந்து ப்ராக்ளமைட் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 1917 எங்களோட கப்பல்கள் வந்து எல்லா போருக்கு யூஸ் பண்ணாமல் சாதாரண கப்பல்களாக இருக்கும்ல, அந்த கப்பல்களை கூட எங்கள் கப்பல்கள் வந்து தரைமட்டமாக்கிறோம் அப்படின்னு இவங்க ஜெர்மனி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லுசிடேனியா அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். லுசிடேனியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் ட்ராப் அவுட் பை எ ஜெர்மன் சப்மரைன். லுசிடேனியா அப்படின்ற ஒரு அமெரிக்காவோட போர்க்கப்பலை வந்து யார் வந்து இது பண்ணிடுறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, ஜெர்மன் சப்மரைன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. தேர் வாஸ் எ லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் த யூஎஸ் and President Wilson declared the war against Germany in 1917. இந்த என்னது லுசிடேனியா அப்படின்ற கப்பலை வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பலை ட்ராப் அவுட் பண்ணதுனால என்னவாகுது, யூஎஸ் பிரசிடெண்ட் யாராக இருக்காங்க, உட்ரோ வில்சன் அப்படின்றவர் தான் பிரசிடெண்ட். அவருக்கு ரொம்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்க்கும் வந்து ஏப்ரல் 1917 உடனே யார் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க, ஜெர்மனி மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. அமெரிக்கா என்ட்ரி வித் த எனாமரஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைஸ் விக்ட்ரி ஃபர்கான் கன்க்ளூஷன். இவங்க அமெரிக்கா வந்து இந்த வாரில் என்ட்ரி ஆகுறது, எனாமரஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நிறைய என்ன இருக்குது, வளங்கள் இருக்குது இவங்கள்ட்ட. யார்கிட்ட, அமெரிக்கன் பீப்புள்ஸ்கிட்ட. எனாமரஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா போருக்கு தேவையான எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய அந்த நாடு அலைடுக்கு சப்போர்ட் பண்ணதுனால கடைசியில் யார் வந்து கன்க்ளூஷன், யார் வந்து வெற்றியை வந்து இது பண்ணுறாங்கன்னா அலைடு, பிரிட்டன் வந்து சப்போர்ட், யூஎஸ்ஏ வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அலைடு வந்து என்னவாகுது, வெற்றி அடையக்கூடிய நிலைமையை உருவாக்கி யுஎஸ்ஏ கொடுக்குது. கன்க்ளூஷனில் யார் வெற்றி ஆகுறா, அலைடு வந்து வெற்றி ஆகுறாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், இதான் இந்த லுசிடோனியா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மெர்ச்சன்ட் ஷிப், அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, யார், ஜெர்மனி வந்து. அதனால தான் யார் உடனே என்ட்ரி ஆகுறா, அமெரிக்கா வந்து என்ட்ரி ஆகி இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதுவரையே நம்ம பார்த்தது என்ன, எதை பற்றி மட்டும் பார்த்துருக்கோம், கோர்சஸ் ஆஃப் த வார். இதோட வார் வந்து முடிவடைஞ்சிருது.